பார்வதிக்கும் கமருதனுக்கும் ரெட் கார்டு கிடைச்சி அவங்க வெளியில் போன பிறகு பல்வேறு விதமான விமர்சனங்கள் வந்து ரெண்டு பேர் மேலேயும் வச்சுக்கிட்டு இருக்காங்க. சில பாசிட்டிவான விமர்சனங்கள் வருது, நிறைய நெகட்டிவான விமர்சனங்கள் வருது. மக்கள் கொண்டாடுறாங்க, இவங்களுக்கு ரெட் கார்டு கொடுத்தது கரெக்ட் அப்படின்னு சொல்லி கேக் வெட்டி பட்டாசு வெடித்து அப்படியே குடும்பத்தோடு வந்து குதூகலிச்சுலாம் கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் இது டிஆர்பிக்காக பண்ணப்பட்ட ஒரு ஸ்டண்ட்டு அந்த மதன் கௌரி இருக்கிறார் பார்த்தீங்களா, அந்த எம்ஜி ஸ்குவாட், இவரெல்லாம் வந்து வீடியோ போட்டு டிஆர்பிக்காக ரெண்டு பேரை பழி வாங்கிட்டாங்களாமா. யோ, நீ உன் பேரை நீயே கெட்டுக்காத, நல்ல பேர் இருக்குது, நான் அவ்வளோதான் சொல்லுவேன். தமிழ் யூடியூப் கம்யூனிட்டிலேயே வந்து நல்ல மரியாதையோடு இருக்கக்கூடிய ஒன் ஆஃப் த டாப் இன்ஃப்ளூயன்சராக ஒருத்தர் நீங்கள் இருக்கிறீங்க. தயவுசெய்து அந்த ஸ்டாண்டர்ட் விட்டு இறங்கிறாதீங்க. யாருக்கு சப்போர்ட் பண்ணுறோன்றதை பார்த்து தெரிந்து ஆராய்ந்து இப்போயாச்சும் கொஞ்சமாவது ஆராய்ச்சி பண்ணுங்கள். விக்கிபீடியாவே சுற்றிக்கிட்டு இருக்கக்கூடாது. கொஞ்சமாவது பார்த்து, நீங்கள் பிக் பாஸ் பார்த்துருக்கீங்களா, பிக் பாஸில் என்னெல்லாம் நடந்துச்சுன்னு தெரியுமா, நீங்கள் அப்சர்வ் பண்ணியிருக்கீங்களா, டெய்லியும் லைவ் பார்த்துருக்கீங்களா, இல்லை அட்லீஸ்ட் குறைஞ்சபட்சம் ப்ரோமோவாவது பார்த்துருக்கீங்களா, எபிசோட் பார்த்துருக்கீங்களா? கண்டிப்பாக எதையுமே இவர் பார்த்துருக்க மாட்டார். ஏன்னா அதுக்கெல்லாம் உங்களுக்கு டைம் இருக்காது. அப்புறம் எதுக்காக கருத்து சொல்கிறீங்க? டிஆர்பிக்காகவே பண்ணாலும் என்ன தப்பு? இப்போ நீங்கள் எதுக்காக பேசுகிறீங்க? வியூஸ்க்காக. உங்கள் வீடியோ வைரல் ஆகணும், உங்கள் வீடியோ ஏதோ ஒரு வீடியோ வைரலாக போகுது தானே இந்த சேனல் இவ்வளோ தூரம் வளர்ந்துருக்கு. நான் எதுக்கு பேசுகிறேன்? ஆப்வியஸாக வியூஸ்க்காக. சேனலுக்கு என்ன தேவை? டிஆர்பி தான் தேவை, வியூஸ் தான் தேவை. அதுக்காக அவன் ஒரு விஷயத்தை வந்து எக்ஸாக்சரேட் பண்ணி பேசுகிறதுல சொல்கிறதுல என்ன தப்பு இருக்குது? அது அவங்களோட பிஸ்னஸ்ங்க. ஃபைனலாக இது எல்லாருக்குமே பிஸ்னஸ் தான். எனக்குமே இது பிஸ்னஸ் தான். என்ன சேவை பண்ணுறதுக்காக யூடியூப்புக்கு வந்திருக்கோம் நம்ம? நீங்கள் அதுக்கு தான் வந்திருக்கீங்களா? மதன் கௌரி, எத்தனை இடங்களில் எத்தனை பேருக்கு நீங்கள் சேவை பண்ணியிருக்கீங்க? சம்பாதிக்கிறதுக்கு தானே வந்திருக்கீங்க. அப்புறம் என்ன வெங்காயம் டிஆர்பி பற்றிலாம் நம்ம பேசலாமா? சேனல்னால் டிஆர்பி வேணும் தான். அவங்க செய்யாத விஷயத்த செய்ய வச்சு சேனல் வந்து க்ரியேட் பண்ணிச்சா? இல்லைல்ல, அவங்க பண்ணாங்க, அதை வச்சு இவங்க யூஸ் பண்ணிக்கிட்டாங்க. சேனல் எப்பயுமே அப்படி தான். ஏன் நீங்களே ஒரு கார்ப்பரேட் நபர் தானே, உங்களுக்கு தெரியாதா? சும்மானா சேனல் இருக்குன்னு பேசி அப்படியே டைல்யூட் பண்ண வேண்டியது. போயாயோ. ஒரு பக்கம் இந்த மாதிரி போய்கிட்டு இருக்கா. இன்னொரு பக்கம் நான் வந்து ஒரு வீடியோ ஒன்று பார்த்தேங்க. எப்பயுமே நியூ இயர் வருது, வருஷப்பிறப்பு அப்படின்னாலே எல்லாருமே பண்ணக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா இந்த ராசி பலன் பார்க்குறது. சரியா? ராசி பலன் பார்க்குறது. அப்படி இப்போது சோஷியல் மீடியாவில் ஒரு நீயா நானா நிகழ்ச்சியில் வருஷம் இப்போ டிசம்பர் 28 31 இந்த ராசி பலன் வந்து பண்ணிடுவாங்க. ஒரு சைடு ஃபுல்லாக இந்த நடிகைகள் இருப்பாங்க, ஆர்டிஸ்ட் இருப்பாங்க. இன்னொரு சைடு ஃபுல்லாக ஜோசியக்காரங்க இருப்பாங்க. ஸோ எல்லாரும் ஒவ்வொரு ராசிக்கும் இந்த வருடம் எப்படி இருக்கும், என்னெல்லாம் நடக்கும், நன்மை என்ன இருக்குது, தீமை என்ன இருக்குதுன்னு எல்லாமே சொல்லுவாங்க. இங்கே இருக்கக்கூடிய ஆர்டிஸ்ட் வந்து கேட்பாங்க, என் ராசி இது. இப்போ உதாரணத்துக்கு நான் மேஷராசி அஸ்வினி நட்சத்திரம், எங்களுக்கு எப்படி இருக்கும், எனக்கு எப்படி இருக்கும் இந்த வருஷம் அப்படின்னு கேட்கும்போது அவனுங்க வந்து, அதாவது நீ தூக்கு மாட்டி தொங்கலான்ற ரேஞ்சுக்கு சொல்லுவானுங்க. இந்த டிமாண்டி காலனியில் பார்த்துருந்தீங்கன்னா சேம் எக்ஸாக்டாக அதே மாதிரி தான் சொல்லுவாங்க. நீ எல்லாம் பிறந்ததே ஒரு சாபக்கேடு, முடிஞ்சால் இன்றைக்கே செத்துரு அப்படின்ற மாதிரி தான். ஒரு நல்லது கூட ஒருத்தனும் சொல்ல மாட்டான். இப்போ கூட என் ராசிக்கு எங்கள் அம்மா வந்து ஒரு 5-6 பேர்கிட்ட வந்து ஜோசியம் பார்த்துருக்காங்க போல. எங்கள் அம்மாவுக்கு அதிலலாம் நம்பிக்கை இருக்குது. அவங்க 5-6 பேருமே என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, மேஷராசிக்காரர்கள் கூட இருக்கக்கூடிய ஆட்களுக்கு நடுவில் ஒரு அசம்பாவிதம் நடக்கும், ஒரு மரணம் நடக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க போல இருக்கு. அதுலேருந்து என்னையும் இங்கே வெளில போட மாட்டுறாங்க, என் கூடையும் யாரையும் அனுப்ப மாட்டுறாங்க, பயந்துகிட்டே இருக்காங்க. அண்டு இன்னொரு விஷயம் என்னென்னா, எங்கள் தாத்தா இப்போ தான் ரீசெண்டாக இறந்து போனார். எங்கள் அம்மா அதை சொல்கிறாங்க, பத்தியா அவங்க சொன்ன மாதிரி ஆயிடுச்சு, பத்தியா யாருக்கோ வர வேண்டியது உங்கள் தாத்தாவுக்கு போயிடுச்சு அப்படின்னாங்க. அவர் எங்கள் கூடவே இல்லை, அவர் தனியாக இருக்கார். பட் தெரில, நான் கூட இந்த மாதிரி வந்து 100% இது பொய்ன்னு நான் சொல்ல மாட்டேன். பட் இது ஜோசியத்துக்குள்ளே இருக்கக்கூடிய சயின்ஸ் இருக்குது. சயின்ஸு குழந்தது தான் இந்த ஜோசியம், ஜாதகம் எல்லாமே. அது வந்து அந்த சயின்ஸை நான் நம்புவேன். மேபி அந்த டைம், அந்த இயற்கை சார்ந்து அந்த கணிப்பு எல்லாமே வந்து கொஞ்சம் வந்து நான் ஒரு எப்படி சொல்கிறதுனா ஒரு 50% நான் நம்புவேன்னு வச்சுக்கோங்களேன். கடவுள் நம்பிக்கையே சுத்தமாக கிடையாதுலாம் கிடையாது. கடவுள் மூட நம்பிக்கையே நமக்கு கிடையாது.
கடவுள் நம்பிக்கை எல்லாருக்குமே வேணும். கடவுள் அப்படிங்கிறது வந்து நீங்கள் நினைக்கிற மாதிரி ஜீசஸ், அல்லா, சிவன், முருகன், அதை தாண்டி அவர்கள் எல்லாருமே நம்மளோட வாழ்ந்தவங்க. இயற்கை தான் முக்கியமான கடவுள். நமக்கு வந்து இயற்கை தான் கடவுள், சரிங்களா? அந்த ஒரு சின்ன ஒரு ஃபெய்த், நமக்கு மேலே ஒரு சுப்பீரியர் பவர் இருக்குது, நம்ம எதனா பண்ணோன்னா அந்த பவர் நம்மளை அது வந்து அது தேவை. அந்த பயம் இருக்கணும். அந்த பயம் இருந்தால் தான் அந்த இடத்துல ஒழுக்கம் வரும். நம்ம நிதானமாக இருக்கும். கேட்குறதுக்கு ஆளே இல்லை அப்படின்னா நீங்கள் பார்வதி மாதிரி தான் தெரிவிங்க. யாரோ இருக்கிறாங்கப்பா, நம்ம பண்ணக்கூடிய பாவங்கள், தவறுகள் எல்லாத்தையுமே வந்து சேர்த்து வச்சு ஒரு நாள் நம்மளை பழி வாங்கிறதுக்கு ஒரு சக்தி இருக்குது அப்படின்ற ஒரு நம்பிக்கை வச்சுக்கோங்க. இல்லைன்னா நீங்களும் ரெட் கார்டு வாங்க வேண்டியிருக்கும் பல இடங்களில், சரியா? இது ஒரு மெசேஜை சொல்லிக்கிட்டு வீடியோவுடைய முக்கியமான நோக்கத்துக்கு போவோம். இப்போ ஒரு வீடியோ சோஷியல் மீடியாவில் பயங்கரமாக வைரல் ஆகிட்டு இருக்கு. என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அமருதன் ஆக்சுவலாக சிம்ம ராசி போல் இருக்குது. அதனுடைய ஒரு வீடியோ. அதில் அந்த ஜோசியக்காரர்கள் வந்து கமருதனுக்கு குறி சொன்னது எல்லாமே அப்படியே நடந்திருக்குங்க இந்த வீட்டுக்குள்ளே. பயங்கரமான மேட்ச். இப்போ எப்படி நம்ம விஜய் அவர்கள் நடிப்பில் வெளிவரக்கூடிய ஜனநாயகன் படமும் பகவத் கேசரியா, இந்த ரெண்டு படமும் சேமாக இருக்குன்னு வந்து வீடியோ போட்டு ஒரு மாதிரி ட்ரோல் பண்ணிகிட்டு இருக்காங்களோ, இதைத்தான் ரீமேக் பண்ணியிருக்காங்கன்னு சொல்கிறாங்களோ, அப்படித்தான் கமருதீன் அவர்களுக்கு ஜோசியக்காரர்கள் சொன்னதும் இந்த வீட்டுக்குள்ளே அவருக்கு நடந்ததும் சேமாக இருக்குது. அதை பார்த்து ஆஹா இருக்கலாம் போல இருக்கேடா, ஒருவேளை இதெல்லாம் உண்மையாக இருக்குமோ நானே நம்பிட்டேன்னா பாருங்களேன். நமக்கு ஆல்ரெடி கொஞ்சம் நம்பிக்கை இருக்குது, இருந்தாலும் சரிதான் போல இல்லை, அப்படி தான் ஏன் நடந்திருக்கு இவனுக்கு அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. என்னன்றதை நான் சொல்கிறேன். இப்போ பாருங்களேன். மேரேஜ் பண்ணுறது வேண்டாமா, இல்லை ஐ வாண்ட் லைக் ஃபைனலான ஒரு ஆன்சர். அஷ்டம சனி வரப்போகுது. மனநிலை இந்த விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருக்கணும். அஷ்டம சனினே வேலையில பாதிப்பு. கேட்டுச்சா? மேரேஜ் பண்ணலாமா வேணாமா? அங்கே 2 பேர் சொல்கிறாங்க உங்களுக்கு அஷ்டம சனி வரப்போகுது. முதல்ல வந்து வேலையில் பாதிப்பு, மன ரீதியான பாதிப்பு உங்களுக்கு வரும் அப்படின்னாங்க. சீரியல் போச்சு, பிக் பாஸ் நிகழ்ச்சியில் ரெட் கார்டு கொடுத்து அமுச்சு விட்டாங்க, வேலையும் போச்சு. இந்த வானதி சீரியலில் வாய்ப்பு போச்சு. 90 நாட்கள் அவர் அந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே இருந்ததனுடைய சம்பளமும் போச்சு. விஜய் டிவியில் பிக் பாஸ் சார்ந்த எந்த விதமான நிகழ்ச்சியிலும் கலந்துக்க முடியாது, எந்த விதமான ப்ரொமோஷன் ஈவெண்ட்டும் போக முடியாது, அந்த வேலையும் போச்சு. குறைஞ்சது ஒரு 6-7 மாதத்துக்கு விஜய் டிவியில் கூப்பிடவே மாட்டாங்க, அதுவும் போச்சு. இதெல்லாம் யாருனால? இந்த ஒரு வாய், அஷ்டம சனின்னு சொன்னார் பார்த்தீங்களா, அந்த ஒரு வாய்னாலையும் சேராத சேர்க்கைனாலும், சேரக்கூடாத சேர்க்கைனாலையும் நடந்தது. அடுத்து என்ன சொல்கிறாங்கன்னு பாருங்கள். இந்த வீடியோ போடுறேன் நான். ஃப்ரெண்ட்ஸோட ப்ராப்ளம். யார் அந்த ஃப்ரெண்டு? கானா வினோத் அவர்களோட ப்ராப்ளம். கெட்ட சேர்க்கையால ஏமாற்றம், ஏமாற்றம், இழப்பு. நீயே குழி தோண்டி என்னப்பா பண்ண சொல்லு. ஐயோ, கெட்ட சேர்க்கையால் ஏமாற்றம், பாதிப்பு. இந்த கெட்ட சேர்க்கை யாரு? நான் சொல்லி உங்களுக்கு தெரிய வேண்டியது கிடையாது. கோபிநாத் வந்து நீயே குழி தோண்டி படுத்துக்கோன்றப்பல. கெட்ட சேர்க்கை உன் வாழ்க்கையில் இருந்து நீ இதுக்கப்புறம் கலட்டி விட வேண்டிய 2 தீய சக்திகள். இன்னும் உன்னுடைய ஃப்ரெண்டு போத்தன், இன்னொன்று இந்த பார்வதி. இந்த போத்தனாலையும் அவன் கொடுத்த ஒரு தவறான ஒரு அட்வைஸ்னாலையும் பார்வதியோடு சேர்ந்து நீ கண்மூடித்தனமாக பண்ண இந்த விஷயத்தினாலையும் தான் இந்த இடத்துல வந்து நீங்கள் நிற்கிறீங்க. அவங்க சொன்னது எப்போ இதை சொன்னாங்கன்னு தெரில, அப்படியே நடந்திருக்கு. இந்த 7.5 சனியிலேருந்து எல்லாமே அவருக்கு நடந்திருக்கு. அடுத்து பாருங்க. அவமானங்களை கொடுக்கலாம். பழகும் போது வார்த்தை பிரயோகத்தில் ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். அவமானங்களை கொடுக்கலாம், வார்த்தை பிரயோகங்கள் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். இதுதான் அவருக்கு மெயினாக தேவை. கோவத்தில் டெம்பரை லூஸ் பண்ணி என்ன வார்த்தைகள் விடுறோம். இந்த செருப்பு பிஞ்சிரும், காமம் பண்ணி தானே குழந்தை பெற்றீங்க, ரொமான்ஸ் பண்ணாமையா குழந்தை பெற்றீங்க, இவெல்லாம் யார், என்னது என்ன ஆயான்னு சொல்கிறது, காஞ்சூரிங் சாண்ட்ரா, ஸ்கேம்ட்ரா, இப்படி நிறைய வார்த்தைகள், நிறைய ஏகப்பட்ட வார்த்தைகள். இவன் அடிக்க பாஞ்சது எல்லாமே பண்ணாப்புல. அவமானங்கள் நடக்கும் அப்படின்னார்ல, என்ன நடந்துச்சு கடைசியாக? ரெட் கார்டு கொடுக்கப்பட்டு அசிங்கப்பட்டு ஸ்டேஜ் ஏற்றலை, சம்பளம் கொடுக்கல, ஏவி போடலை, மக்களை சந்திக்க விடலை, ஒரு ப்ராப்பரான சென்ட் ஆஃப் இல்லை, என்னமோ வந்து இந்த கைதிகளை வந்து அனுப்புகிற மாதிரி அப்படியே போயிட்டாங்க. எவ்வளோ பெரிய அசிங்கம் இது, எவ்வளோ பெரிய அவமானம். ஒரு பர்சன், அதான் நம்ம லைஃப்பில் நம்ம யாரை சூஸ் பண்ணுறோம், நம்ம கூட யாரை வச்சுருக்கோன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். கூடவே இருந்துக்கிட்டு குழி பறிக்கக்கூடிய ஆட்களை என்றைக்குமே உங்கள் பக்கத்தில் வச்சுக்காதீங்க.
லவ் பண்றது மட்டும் இப்ப கூடாது. அல்டிமேட்டான அட்வைஸ் இதான். அல்டிமேட்டான அட்வைஸ் இதான். லவ் பண்ணுறது மட்டும் இப்போ கூடவே கூடாது. இவங்க லவ் பண்ணலை, அதனால தான் மோர் தென் ஃப்ரெண்ட்ஷிப்னு வச்சுட்டாங்க போல இருக்கு. நீ லவ் பண்ணுறதுக்கு பொண்ணாயா கிடைக்கல, பொண்ணை லவ் பண்ண சொன்னால் பேயை லவ் பண்ணி அதனுடைய அந்த அந்த கருப்பு காற்று உன் மேலே பரவி செய்யக்கூடாத விஷயங்கள்லாம் செஞ்சு இப்படி அநியாயமாக விட்டுருந்தா டாப் 5ல உட்காந்துருக்கலாம் தெரியுமா? 2 வாரம் பார்வை விட்டு பிரிஞ்சிருந்த அந்த 2 வாரத்தில் எவ்வளோ ஃபேன்ஸ் கமருதனுக்கு வந்தாங்க. அம்பட்டும் போச்சு, அம்பட்டும் போச்சு. இந்த ஒரு நபருக்காக நீங்கள் இழந்த விஷயங்கள் எவ்வளவு தெரியுமா? பார்வதின்ற ஒற்றை நபருக்காக நீங்கள் இழந்த விஷயங்கள் எவ்வளவு தெரியுமா? சீரியஸாக இதை முடிச்சிடுறேன். சுய கட்டுப்பாடுல ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். சொல்லுங்க சார், சொல்லு. இதுதான் சார் மெயினான மேட்ரு. இதுக்கப்புறம் வேணாம் சார். இந்த சுய ஒழுக்கத்தில் கட்டுப்பாடோடு இருக்கணும். எங்கே இருக்கும்? இடம் பொருள் ஏவல் தெரிஞ்சிருக்கணும். ஒரு ரியாலிட்டி ஷோவில் இருக்கும், அத்தனை மக்கள் பார்க்குறாங்க. அதுக்கு நடுவில் நம்ம இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது. தமிழ்நாட்டில் இருக்கோம், இதுக்குன்னு கொஞ்சம் டிக்னிட்டி இருக்குது. இவ்வளோ பெரிய வாய்ப்பு நமக்கு கிடச்சிருக்கு, அதை நம்ம எப்படி பயன்படுத்தணும்? நீங்கள் இதை விட்டு வெளியில் போனீங்கன்னா உங்களை தேடி பல பெண்கள் வருவாங்க. அது இல்லைன்னு சொல்ல முடியாது. இண்டஸ்ட்ரியில் இருக்கீங்க, நிறைய பேர் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். உங்கள் மேலே உண்மையாகவே காதல் பட்டு வரக்கூடிய ஆட்களும் வரலாம். அவங்களோட சேர்ந்து நீங்கள் உங்களோட வாழ்க்கையை வாழ ஆரம்பிக்கலாம். ஆனால் இந்த நிகழ்ச்சிக்குள்ளே ஒரு 3 மாதம் உங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியாதுன்றதுக்காக அந்த பொண்ணுக்கிட்ட போயிட்டு தேவையில்லாத விஷயங்களை பண்ணி சுய ஒழுக்கம் இல்லாத அதுதான் அடிப்படை. அங்கேருந்தான் ஆரம்பிச்சது இந்த 7.5 சனி இவருக்கு. ரிசல்ட் என்ன? போட்டு தள்ளிட்டாங்க. பார்வதிக்கு பிரச்சனையே இல்லை. ஆனால் இங்கே பிரச்சனையை எல்லா கஷ்டங்களையும் அனுபவிக்க போகிறது யார்? கமருதீன். எனக்கு சீரியஸாக இந்த வீடியோ பார்க்கும்போது எனக்கு நிறைய பேர் அனுப்பிச்சிருந்தாங்க. இந்த வீடியோ பார்த்த உடனே எனக்கு சிரிப்பு அடக்க முடியல சீரியஸாக. ஆனால் அந்த சிரிப்புலாம் வந்தாலும் காமெடியாக இருக்குது, நிஜமாக காமெடியாக தான் இருக்குது. இன்னொரு பக்கம் ரொம்ப வருத்தமாகவும் இருக்குது. கமருதீன் நினச்சால வருத்தமாக தான் இருக்குது, நம்ம இல்லைன்னு சொல்ல முடியாது. அவர் வார்த்தை எல்லாமே பேசினார். ஆனால் அது கமருதீனாக பேசலை. அவர் நல்லா தான் இருந்தார், கமருதீனாக பேசலை. கூட இருந்த ஆளுனுடைய தூண்டுதலின் காரணமாக இப்போ என்ன சொல்கிறாங்க, அவனா குழந்தையா, அவன் பேசணும் தெரியலங்க, அவனுக்கு தெரியவே இல்லை. அவங்க எப்படி சொல்லலாம்? அதாவது பார்வதி சாண்ட்ரா கிட்ட ஏற்கனவே இவங்களுக்குள்ளே நடந்த பர்சனலை திபாகர் கிட்ட போய் சொன்னதுனால கமருதீன் எவ்வளோ கோவப்பட்டான்றது பார்வதிக்கு தெரியும். அது முதல் தப்பு. இப்போ 2வது தப்பு, சாண்ட்ரா கிட்ட போய் சொல்லியிருக்கிறாங்க. அது கமருதீனுக்கு தெரிஞ்சு போச்சு. ஸோ அது கேட்டு அவன் கோவப்பட்டுறக்கூடாது அப்படிங்கிறதுனால இவங்க தான் வாண்டடாக அவனை ட்ரிகர் பண்ணி நான் சொன்ன விஷயத்தை இவங்க எப்படி பொதுவில் பேசலாம், எப்படி நீங்கள் பேசலாம், நீ கேளுன்னு சொல்லி இவங்க மேலே வர வேண்டிய கோவத்தை மொத்தமாக சாண்ட்ரா மேலே திருப்பி விட்டாங்க. ஸோ அது இனிமே கமருதீன் அவர்கள் இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுதுன்னு எனக்கு தெரியாது. பட் என்ன நடந்தாலும் உங்கள் லைஃப்பை நீங்கள் தயவுசெய்து இந்த ஒரு பாடமாக எடுத்துக்கோங்க, பார்த்துக்கோங்க, அவ்வளோதான் சொல்ல முடியும். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது நான் அரவிந்தன்.